بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகிர்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவுத் தாபியீன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உயர்தரமான சுவனத்தின் மீது ஆசை வைத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ, மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு எங்களுக்கு தடையிட்டிருக்கின்றார்களோ, மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்ஆவினுடைய தலைப்பாக பண்படுத்தப்பட வேண்டிய பண்பாடுகள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லலாம் நினைக்கிறேன். ஆரம்பமாக ஏன் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது என்று சொன்னால், உண்மையில் நாங்கள் இருக்கக்கூடிய காலப்பகுதி 21ஆம் நூற்றாண்டு என்று சொல்வார்கள். அதாவது அறிவியல் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, கல்வியில் எல்லோரும் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சின்னஞ்சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே கல்வியில் உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள். கல்வியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம்
பண்பாட்டு ரீதியாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாடசாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் படிப்பதற்காக சென்ற எங்களுடைய மாணவிகள் கற்பம் தரித்தவர்களாக வீடு வந்து சேரக்கூடிய எத்தனையோ சோக கதைகளை எங்களுடைய ஊர்களில் நாங்கள் கேள்விப்படுகிறோம். வேலைக்காக ஒரு அலுவலகம் சென்ற ஒரு ஆண்மகன் இன்னொரு பெண்ணோடு தகாத உறவோடு இருந்து அங்கு தன்னுடைய மானத்தையும் சுய ஒழுக்கத்தையும் இழந்து வேலைகளை எல்லாம் இழந்து செல்லக்கூடிய பல்வேறுபட்ட ஒழுக்க சீர்கேடுகளை இன்றைய காலத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அடிக்கடி பண்பாடுகளை பற்றி இந்த சமூகத்திற்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய மார்க்கம் வெறுமனையே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், நோம்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று இபாதத்துகளை மாத்திரம் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு மார்க்கம் கிடையாது. இன்னதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்றால் அது தீனுல் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். இது பரிபூரணமான ஒரு மார்க்கம். எங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் கற்றுத்தரக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகையினுடைய உச்ச நோக்கமாக வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரமாக பண்பாடுகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நாங்கள் எல்லோருமே தொழுகிறோம். என்னுடைய தொழுகைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய அடையாளம் என்ன என்பதை அல் குர்ஆன் நமக்கு பேசுகிறது. நாங்கள் நோம்பு நோக்கிறோம், அந்த நோம்பு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அதற்குரிய பண்பாடாக அதனுடைய நோம்பு அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளமாக இஸ்லாம் பண்பாடுகளை பற்றி பேசும். எந்த இடத்திலெல்லாம் இபாதத்துகளை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறதோ, அது ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தினுடைய இறுதி நோக்கமாக இஸ்லாம் எதை சொல்லுகிறது தெரியுமா? பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் நாகரிகத்தையும் இஸ்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தொழுகையை பற்றி இப்படி சொல்லி காட்டுகிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒரு மனிதன் தொழுகையை நிலைநாட்டினால் அவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக அல்லாஹ் எதை சொல்லுகிறான் தெரியுமா? தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். மானக்கேடான ஒழுக்கக்கேடான மனிதன் விரும்பத்தகாத அருவருக்கத்தக்க கூடிய அந்த விடயங்களை விட்டும் அந்த மனிதனை தொழுகை தடுக்கும். ஒரு மனிதன் 5 நேரம் தொழுகிறான், அந்த மனிதன் விபச்சாரமும் செய்கிறான். ஒரு மனிதன் 5 நேரம் தொழுகிறான், அந்நிய பெண்களோடு தொடர்போடு இருக்கிறான். ஒரு மனிதன் தொழுகிறான், களவாடுகிறான். ஒரு மனிதன் தொழுகிறான், நாகரீகமற்ற முறையிலே ஊரிலே இருக்கக்கூடிய அந்நிய மக்களோடு ஒழுங்காக நடந்து கொள்ளாமல் இருக்கிறான் என்றால் அவனுடைய ஒழுக்கத்திலே வீழ்ச்சி காணப்படுகிறதாக இருந்தால் அவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படவில்லை என்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது. நான் ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்கிறேன் என்றால் என்னுடைய பெற்றோரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையில் ஒழுங்காக நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? நான் சக வீட்டாரோடு அருகில் இருக்கக்கூடிய உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறேனா? நான் ஒழுக்கம் உள்ளவன் என்பதற்கான அடையாளமாக தொழுகை அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தொழுகை அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் நான் ஒழுக்கம் உள்ளவன் என்பதற்கான ஆதாரமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான அருவருக்கத்தக்க விடயங்களை விட்டும் அது ஒதுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை பற்றி பேசுகிற போதும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டை தான் சொல்லுகிறான். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே பேசுகிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத் வலா ஃபுசூக் வலா ஜிதால ஃபில் ஹஜ். சுப்ஹானல்லாஹ். பண்பாட்டை தான் அங்கு பேசுகிறான். யாருக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த ஹஜ்ஜுக்காக புனித மக்கா நகர் சென்றிருக்கிறாரோ அவர் ஃபலா ரஃபத், அவர் அசிங்கங்களை பேசக்கூடியவராக அசிங்கங்களை செய்யக்கூடியவர்களாக அவர் இருக்க மாட்டார். ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், ஹஜ்ஜுக்காக சென்ற மனிதர்
சக மனிதனோடு வாய்த்தர்க்கம் செய்ய மாட்டான், சக மனிதனோடு சண்டை பிடிக்க மாட்டான். பாருங்கள், ஒரு மனிதனுடைய இபாதத்துகளினுடைய உச்சகட்டமாக இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற உன்னதமான பண்பாடு என்ன தெரியுமா? ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும், நல்ல பண்பாடுகள் இருக்க வேண்டும். என்னுடைய இபாதத், என்னுடைய தொழுகை, என்னுடைய ஹஜ் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் நான் அசிங்கமான வார்த்தையை பேச மாட்டேன், நான் கெட்ட வேலைகளில் ஈடுபட மாட்டேன், அடுத்த மனிதனுடைய உரிமையில் நான் கையடிக்க மாட்டேன். இப்படி ஒழுக்கம் உள்ளவனாக நான் வாழ்ந்தால் என்னுடைய இபாதத் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். நோன்பை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லம் யதல் கவுல ஸூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்தன் பி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் காலையில் முழுவதும் நோன்பு நோட்கிறான், அவனுடைய நோன்பு அங்கீகரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவன் பொய் பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான், அவன் அசிங்கமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறவனாக இருக்க மாட்டான். எனவே நோம்பினுடைய உச்சகட்டமாக இஸ்லாம் எங்களுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஜகாத்தை பற்றி அல் குர்ஆன் எங்களுக்கு ஒழுக்கத்தை தான் ஜகாத்தினூடாக பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்பார்ந்தவர்களே, அவர்களிடத்திலிருந்து நீங்கள் ஜகாத்தை எடுத்தால் அது துதஹிருஹும், அவர்களை சுத்தப்படுத்தும், அவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தும். பண்பாட்டு ரீதியாக, நாகரீக ரீதியாக உச்சத்திலே அந்த மனிதர்கள் இருப்பார்கள் என்று இபாதத்துகளினுடைய ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு விடயத்தையும் இஸ்லாம் பண்பாடுகள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அல் குர்ஆனிலே அந்த தூங்கி கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அப்ப சாஞ்சு கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, சின்ன பிள்ளைகள் அப்படி ஈக்க வேணாம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை நீங்கள் பிரட்டி பாருங்கள், குர்ஆனிலே பல இடங்களை பிரட்டி பாருங்கள். எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான் தெரியுமா? இப்படி சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். எந்த குர்ஆனிலே எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் இப்படி வசனத்தை முடிக்கிறானோ, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யுஹிப்புல் முஹ்சினீன், ஒழுக்கம் உள்ளவர்களை, நல்ல பண்பாடு உள்ளவர்களை, நல்லவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ அந்த இடத்திற்கு முன்னால நீங்கள் போய் பார்த்தால் ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பான், நல்ல பண்பாடுகளை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பான். சூரா ஆலி இம்ரானிலே அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை கொண்டு வருகிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அந்த வானமும் பூமிக்கும் விசாலமாக இருக்கக்கூடிய, அகலமாக இருக்கக்கூடிய அந்த சுவனத்தின் மீது நீங்கள் விரைந்து வாருங்கள், சுவனத்தின் மீது ஆசை வைத்து நல்லறங்களை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. கஷ்டமான நிலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்கின்ற சிறந்த பண்புடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வல் காதிமீனல் கைல். அந்த மனிதர்கள், நல்ல பண்பாடுள்ள மனிதர்கள், கோபங்கள் வருகிற போது அப்படி கோபங்களை விழுங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், பிற மனிதர்களை மன்னித்து விடக்கூடியவர்களாக. இப்படி நல்ல பண்பாடுகளை அல்லாஹ் அடையாளமிடப்பட்டு பட்டியலை இட்டு விட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இப்படியான நல்லடியார்களை அல்லாஹ், நல்ல பண்புள்ளவர்களை விரும்புகிறான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்பி இருக்கிறோம். நானும் நீங்களும் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமையை நம்பி இருக்கிறோம். மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தொழுகைகளை நெருப்பான். நாங்கள் செய்த நல்லறங்களை எல்லாம் ஒரு தட்டிலேயும், நாங்கள் செய்த தீயவைகளை இன்னும் ஒரு தட்டிலும் போட்டு தராசிலே போட்டு நெருப்பான். இப்படியான அந்த நிலையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் மறுமையில் அல்லாஹ் நெருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எது உங்களுக்கு பாரமானதாக இருக்கும் தெரியுமா? நான் தொழுத தொழுகைகள் இருக்கும்,
நான் நோற்ற நோம்புகள் எல்லாம் இருக்கும். இந்த தொழுகைகளை விட இந்த நோம்புகளை விட எது கனமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் தெரியுமா? அபூ தர்தா என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமின் யௌமல் கியாமா. மறுமை நாளிலே ஒரு மூமினுடைய தராசு கனமானதாக இருக்கும். எதை கொண்டு கனமானதாக இருக்கும் தெரியுமா? ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள். யாரிடத்திலே ஒழுக்கங்களும் நல்ல பண்பாடுகளும் நாகரீகங்களும் இருக்கிறதோ அவர்களுடைய அந்த பண்பாடுகள் தான், அந்த ஒழுக்கங்கள் தான் நாளைக்கு அல்லாஹ் நெருக்கின்ற போது கனமுடையதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு இடத்தில் இப்படி சொன்னார்கள், இன்ன அஹப்பக்கும் இலைய, உங்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? அக்ரமக்கும் மின்னி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே எனக்கு பக்கத்திலே உங்களில் யார் இருப்பீர்கள் தெரியுமா? மகாசினுக்கும் அஹ்லாக்கா, நல்ல பண்பாடுகள் நல்ல ஒழுக்கமாக இந்த உலகத்திலே நல்லவர்களாக, பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களாக, அசிங்கமான வார்த்தைகளை பேசாதவர்களாக, ஒழுக்க ஈனங்களாக நடந்தவர்களாக இருக்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்லவர்களாக, பண்பாடுடையவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே அந்த மறுமை நாளிலே இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பண்பாடுகள் பண்பாடுகள் என்று நான் சொல்லிக்கொண்டே போடுகிறேன். பண்பாடு என்றால் என்ன? பண்பாடு நல்ல விடயங்கள் தான் என்ன என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். நவாஸ் இப்னு சம்ஆன் என்று சொல்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். பண்பாடுகள், ஒழுக்கங்கள், நல்ல விடயங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் தானே, அதுண்டா என்ன கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். நன்மைகள் நல்லறங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அப்படின்னா என்னென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் பிர்ரு, நல்ல பண்பாடுகள், நன்மைகள். நன்மைகள் என்று சொன்னார் என்னன்னா ஹுஸ்னுல் ஹுல்க், யாரிடத்திலே நல்ல பண்பாடுகள் இருக்கிறதோ, நாங்கள் எதெல்லாம் நல்லவைகள் என்று முடிவெடுக்கிறோமோ, ஒருவருக்கு விருந்து கொடுக்கிறோம், அது நல்ல பண்பாடாக இருக்கலாம். ஒரு மனிதனை பார்த்து புன்முறுவல் செய்கிறோம், அது நல்ல பண்பாடாக இருக்கலாம். எதெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் நல்ல பண்பாடுகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அப்படியாக இருந்தால் வல் இஸ்மு, பாவம் என்றால் என்ன பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பண்பாடற்றவனாக பாவத்தின் பக்கம் ஒரு மனிதன் போகிறான் என்றால் அதற்கு ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வரைவிலக்கணத்துக்குள் நானும் நீங்களும் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நான் பாவம் செய்கிறேன் என்பதற்கான ஆதாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வல் இஸ்மு, பாவம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக அவ் ஃபீ ஸத்ரிக். முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாவம் என்று ஒழுக்கம் இல்லாத நாகரிகமற்ற பண்பாடுகள் இல்லை என்று எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தெரியுமா? உன்னுடைய உள்ளம் உறுத்திக் கொண்டிருக்கும், நான் செய்வது அநியாயம் தானே என்று அவனுடைய உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கும். அடுத்தவர்களுடைய காணியை நாங்க எடுக்கிறோம், தெரிஞ்சுதான் எடுப்போம். உண்மையிலேயே அடுத்தவன் காணி தானே எங்களுக்கு தெரியும், ஆனாலும் என்ற உள்ளம் சொல்லும், வெளியே இல்ல அது எந்ததான்னு சொல்லுவோம். நான் அங்கிட்டு போயிட்டு அவன காணி எடுத்தாச்சு, என்னுடைய உள்ளமே உறுத்தும். அடுத்தவருடைய சொத்தை, அடுத்தவருடைய விடயத்திலே நான் அநாகரிகமாக நடந்து கொள்கிறேன் என்று உங்களுடைய உள்ளங்கள் உறுத்தி கொண்டிருக்குமாக இருந்தால், வல் இஸ்மு, பாவம் என்று தெரியுமா? மா ஹாக ஃபீ நஃப்ஸிக், உங்களுடைய உள்ளங்கள் உறுத்தி கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் அசிங்கமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிற போது நான் ஈடுபட்டு விட்டேனே என்று அவனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருக்கும், அவனுடைய உள்ளமே உறுத்தி கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வகரிஹ்த, இது அதிகமானவர்கள் இதுக்கு உட்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வகரிஹ்த, நீங்கள் வெறுப்பீர்கள், நீங்கள் வெறுப்பீர்கள், நான் செய்கின்ற தவறை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று, யாராவது மனிதர்கள் கண்டு விடுவார்களோ என்று நீங்கள் வெறுக்கிறீர்களே, அதுதான் பாவம், அதுதான் நாகரீகமற்ற செயல், அதுதான் ஒழுக்கமில்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். இப்பொழுது அதை எங்களுடைய வாழ்க்கையில் போட்டு யோசித்து பாருங்கள். விபச்சாரம் செய்ய போகிறவன், நான் விபச்சாரம் செய்ய போகிறேன், நான் விபச்சாரம் செய்ய போகிறேன், இப்படியா போவான்? போக மாட்டான்.
4 சுவருக்கு இடையிலே யாராவது இருக்கிறார்களா, யாராவது பார்க்கிறார்களா என்று இரவு நேரங்களை தேடி போகக்கூடியவர்களை பார்க்கிறோமா இல்லையா? களவெடுக்கக்கூடியவர்கள் நான் களவெடுக்க போகிறேன் போகிறார் இல்லை, 4 பேர் பார்க்கிறாங்களா இல்லையாண்டு யோசித்து போகிறார். இளைஞர்களே இந்த பகுதிகளில் அதிகம் போதைப் பொருள் பாவனை உச்சத்தில் இருக்கிறது. இந்த பகுதிகளில் அசிங்கமாக, அதாவது போதையின் உச்சம், அது கஞ்சாவாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், சாராயமாக இருக்கலாம், இதெல்லாம் உச்சத்தில் இருக்கிறது. சிகரெட், பீடி சிகரெட் எல்லாம் உச்சத்தில் இந்த பகுதிகளிலே அந்நிய சமூகத்தோடு வாழ்ந்து இந்த பகுதிகளில் பார்கள் கூட இருக்கிறது. அவர்கள் எங்களுடைய சமூகமா அடுத்த சமூகமா என்று தெரியாத அளவுக்கு எல்லோருமே சிங்களம் பேசுகிறார்கள். ஆனால் அதில் எங்களுடைய முஸ்லிம் உறவுகளும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி அவர்கள் செய்கிறார்கள்? அன்பானவர்களே, இந்த வரைவிலக்கணத்தை போட்டு பாருங்கள். யாரும் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சிகரெட்டை பற்றிவிட்டு வாய்க்குள் சிவிங்கங்களை போட்டு சப்பக்கூடியவர்கள் இருக்கிறாரா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெற்றோருக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி அவர்கள் போதையை யூஸ் பண்ணிவிட்டு அதை மறைப்பதற்கான செயற்பாடுகளில் எங்களுடைய இளைஞர்கள் ஈடுபடுகிறார்களா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க வெறுப்பீங்க, யாராவது பார்க்கிறாங்களாண்டு ஒழுங்கி பாய்ச்செடுத்தால் பாவங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பண்பாடுகள் இல்லாமல் போகிற போது இப்படியான செயற்பாடுகளை சொன்னார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பண்பாடுகளில் மிக முக்கியமாக ஒரு சில பண்பாடுகள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய மூதாதையர்கள் நல்லவர்களாக மூதாதைகள் காட்டி தந்த நல்ல பண்பாடுகள் இன்று மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பண்பாடுகளை எங்களுடைய இளைஞர் சமூகம் செய்வதற்கு முன்வருவது கிடையாது. எங்களுடைய அதிகமான மக்கள் மூதாதையர்கள் செய்து தந்த நல்ல பண்பாடுகள், இஸ்லாம் சொல்கின்ற ஒழுக்கமான விடயங்களை கைவிட்டு போயிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு பண்பாடு என்ன தெரியுமா? உணவளிக்கக்கூடிய ஒரு பண்பாடு. அன்பார்ந்தவர்களே, 2-3 மாதங்களாக தொடர்ச்சியாக நாங்கள் பேஸ்புக்கிலே இன்னொரு, அதாவது சமூக வலைதளங்களூடாக நாங்கள் பார்க்கிறோம், பலஸ்தீனத்திலே சாப்பாடு இல்லாமல் எங்களுடைய உறவுகள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கவலையோடு நாங்கள் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமின் கஷ்டப்படுவதை அவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். அவன் கஷ்டப்படுவதை நினைத்து மனம் வருந்தக்கூடியவனாக ஒரு மூமின் இருப்பான். இது மூமினுடைய பண்பு. உண்மையில் பலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை புரியத்தான் வேண்டும், அவர்களுக்காக கஷ்டப்படத்தான் வேண்டும். ஆனால் எங்கோ இருக்கிற பலஸ்தீன மக்களுக்காக கஷ்டப்படுகிற, அந்த மக்களுக்காக கவலைப்படுகின்ற எங்களுடைய ஊர்கள், அடுத்த தெருவிலே எத்தனை மிஸ்கீன்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளிலே அடுப்பெறிந்ததா என்று கூட பார்க்காத எத்தனையோ சமூகம் இருக்குதா இல்லையா? எங்களுடைய வீடு தேடி வருகிறார்கள். 12 மணி 1 மணிக்கெல்லாம் எங்களுடைய வீடு தேடி கையேந்து வருகிறார்கள். அவர்களுக்கு 5 ரூபாய் 10 ரூபாவை கொடுத்து அனுப்புகிறோமே. யாரோ ஒருவர் வந்து களவெடுத்து விட்டு போனார் என்பதற்காக உண்மையில் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்களுக்கு சாப்பிட்டீர்களா என்று கேட்பதற்கு கூட மனம் இல்லாமல் இருக்கிறோமா இல்லையா? எங்களுடைய பகல் 12 மணிக்கு 1 மணிக்கு நாங்க சாப்பிடுறதுக்கு கை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே எங்களுடைய வீடுகளிலே குழந்தைகளோடு எத்தனை பெண்மணிகள், தலாக் சொல்லப்பட்ட பெண்மணிகள், வறுமை கோட்டின் கீழால் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எங்களுடைய வீடு தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சீங்களா, இந்த அடிக்கிற சூட்டுக்கு ஏதாவது ஒன்று திண்டீங்களாண்டு ஒரு வார்த்தை கூட கேட்பதற்கு மனசு இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோமே. எங்கோ இருக்கிற மக்களுக்காக கவலைப்படுகிற நான் என்னுடைய அயல் வீட்டில இருக்கக்கூடிய ஒரு முகம்மது கஷ்டப்படுகிறானே, ஒரு பாத்திமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த பாத்திமாவுக்காக, அந்த முகமதுக்காக, ஏழையாக இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழால் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள், அந்த குடும்பங்களுக்காக என்னால் இயலுமான உதவி நாங்கள் எதை செய்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய மூதாதையர்கள் நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? நோய் வந்து விட்டால், ஒரு பெரிய ஒரு நோய் வந்துட்டு ஆபரேஷன் செய்ய போறாங்க, ஹாஸ்பிட்டல்கள் அட்மிட் பண்ணி இருந்தால் எங்களுடைய மூதாதையர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு வாகனம் போவதை போல
அவர்கள் நேர்த்தி கடன் செய்வார்கள். 4 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், இந்த நோய் குணமடைந்தால் 4 பேருக்கு ஒரு ஆட்டை அறுத்து சாப்பாடு கொடுப்பேன் என்று நேர்த்தி செய்வார்கள். ஏன்? இந்த நோயினூடாக அல்லாஹ் என்னிடத்திலே சாப்பாட்டை எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் பிற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான் என்று அவர்கள் நான் கொடுக்கக்கூடிய இந்த சதக்காக்கள் என்னுடைய நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய மூதாதையர்கள் ஆடுகள் அறுத்து கொடுப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோமா இல்லையா? ஆனால் இன்று அந்த உணவளிக்கக்கூடிய அந்த பண்பாடுகள் அப்படியே இல்லாமல் போய்விட்டது. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான். அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த அல்லாஹ்வை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மறுமை நாளை அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவருடைய பண்பாக அல்லாஹ் எதை சொல்கிறான் தெரியுமா? வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு உணவு கொடுங்கன்னு கூட சொல்ல மாட்டான். ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு காசு இல்லத்தான், பிற மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு அவருக்கு வசதி இல்லை. ஆனால் வசதி உள்ளவர்களை பார்த்து பாவம் அப்பா அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், கொஞ்சம் கொடுங்கள் என்று சொல்வதற்கு கூட மனமில்லாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியாக இருந்தால் உணவளிப்பது என்பது ஈமானினுடைய உச்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உயர்ந்த பண்பாடாக எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹ், யார் அல்லாஹ்வை இந்த உலகத்திலே நம்பி இருக்கிறார்களோ, வல் யௌமில் ஆகிர், யார் மறுமை நாளை இந்த உலகத்திலே நம்பி இருக்கிறார்களோ, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். உணவளிக்கக்கூடிய பகுதியை ஈமானோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பிரட்டி பாருங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் பிரட்டி பார்த்தீங்கன்றால் ஒரு மனிதன் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தாலும் இஸ்லாம் உணவளிக்குமாறு சொல்கிறது. ஒரு மனிதன் கஷ்டத்தின் உச்சத்திலே பாவத்திலே இருந்தாலும் அதற்கும் இஸ்லாம் உணவளிப்பதை தூண்டுகிறது. உண்மையில் திருமணம் முடிக்கிற போது இஸ்லாம் சொல்லுகிற திருமணம் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். ஒரு நாள் இரவு சுபஹ் தொழுகைக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய மாற்றத்தை பார்த்துவிட்டு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவுலிம் வலவு பிஷாத்தின். சந்தோஷத்தின் உச்சத்திலே இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலிமா கொடுங்கள், உணவளியுங்கள், 4 பேருக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று சந்தோஷத்தின் உச்சத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். திருமணம் முடித்து குழந்தை உருவாகிவிட்டால், குழந்தை பிறந்து 7வது ஆண்டு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிற அடுத்த இபாதத் என்ன தெரியுமா? அகீகா கொடுக்குமாறு சொல்கிறது. அங்கும் இஸ்லாம் 4 பேருக்கு உணவு கொடுங்கள், ஆட்டை அறுத்து நீங்கள் உணவளியுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒரு மாத காலம் நோம்பு நோட்கிறோம், ஒரு மாத காலம் நோம்பு நோட்கிறோம். ரமலானுடைய நோம்பை நோம்பு முடிந்து சவ்வாலுடைய பிறை தென்பட்டதோடு செய்யக்கூடிய முதலாவது அமலன், தொழுகைக்கு முன்னால் அந்த அதாவது மைதானத்துக்கு செல்வதற்கு முன்னால் செய்யக்கூடிய அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஸகாத்துல் ஃபித்ரை நிறைநாட்டுங்கள், நீங்கள் ஏழை எளியவருக்கு உங்களுடைய உணவுகளை கொண்டு கொடுங்கள். ஏன்? துஅமத்துல் மசாக்கீன், அன்றைய பெருநாள் தினம் சந்தோஷமாக ஏழைகள் கொண்டாட வேண்டும், அவர்களுடைய உணவாக அது இருக்கிறது. சந்தோஷத்தின் உச்சத்திலே வைத்து இஸ்லாம் எங்களுக்கு உணவளிப்பதை தூண்டுகிறது. அது மாத்திரமல்ல, ஹஜ் பெருநாள் தினத்திலே தொழுகை முடித்ததும் செய்யக்கூடிய ஒரு அமல் என்ன தெரியுமா? அதுக்காக அதாவது நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம், உதுஹியாவை கொடுக்கிறோம், ஆடுகளையும் மாடுகளையும் அறுத்து நாங்கள் அறுத்து பலியிடுகிறோம். அங்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற போது ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் பாயிஸல் ஃபகீர், ஏழை எளியவர்கள் பசியோடு இருப்பார்கள், தேவையுடைய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள் என்று சந்தோஷத்தின் உச்சத்தில் சொன்னது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால், ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திற்கான பரிகாரமாக கூட இஸ்லாம் உயர்ந்த பண்பாடாக நல்ல ஒழுக்கமாக எதை சொல்லித் தருகிறது தெரியுமா? உணவளிப்பதைத்தான் சொல்லுகிறது. ஒரு மனிதன் நோன்பு பிடித்திருக்கிறார்,
நோபு பிடித்த நிலையிலே தன்னுடைய மனைவியோடு வீடு கூடிவிட்டால் இஸ்லாம் அந்த பாவத்திற்கான பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிப்பதை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஒரு மனிதர் சத்தியம் செய்திருக்கிறார், அந்த சத்தியத்தை முறித்து விட்டால் அங்கும் இஸ்லாம் உணவளித்து நீங்கள் 10 ஏழைகளுக்கு உணவளித்து சத்தியத்தை முறித்ததற்கான குற்றப்பரிகாரமாக உணவளிப்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்பிக்கின் இஸ்லாமிய உறவுகளே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை லிஹார் செய்து விட்டால், லிஹார் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாய்க்கு ஒப்பாக்கி விட்டால் அது பெரும் குற்றமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அப்படியான பெருக்குற்றத்தை செய்துவிட்டால் அவனுடைய குற்றப்பரிகாரமாக 60 ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு இஸ்லாம் சொல்கிறது. எல்லா இடத்திலும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தாலும் உணவளியுங்கள், பாவமா செய்துவிட்டாலும் உணவளியுங்கள். நல்ல பண்பாடாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பிக்கிற இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார். ஹஜ்ஜிலே அந்த மனிதர் தவறு செய்து விட்டால் அவர் அங்கு ஹதி கொடுப்பார். அந்த ஹதி ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து கொடுக்க வேண்டும். அதுவும் ஏழைகளுக்கு சாப்பாடாக கொடுக்க வேண்டும் என்று உணவளிப்பது இஸ்லாம் தூண்டுகிறது. அன்பாந்தவர்களே, இந்த உணவளிக்கக்கூடிய பண்பாடு யாருடைய பண்பு தெரியுமா? நாங்கள் எந்த கொள்கைக்காக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோமோ இந்த கொள்கையினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மிக உன்னதமான பண்பாடாக அல் குர்ஆன் சொல்கிறது. எதை தெரியுமா? ஹல் அதாக ஹதீஸு தைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமி. சூரா தாரியாத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா நபியே என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மிக உன்னதமான பண்பு ஏழையவர்களுக்கு உணவளித்தது. அதுவும் மலக்குகள் 2 பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்திருக்கிறார்கள். மலக்குகள் என்று கூட தெரியாமல் வந்த வந்தவர்கள் மனிதர்கள் தான் என்று நினைத்து தான் விரும்பிய ஆட்டை அறுத்து உணவு கொடுப்பதற்கு முயற்சித்த வரலாற்றை குர்ஆன் எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறதா என்றால், அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்கோ இருக்கிற மக்களுக்காக கவலைப்படத்தான் வேண்டும். ஆனால் அருகில் எனது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இப்பொழுது நீங்கள் போய் டவுன் பள்ளிகளிலே பாருங்கள், கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் கஷ்டத்துக்கு உள்ளவர்கள் தான், அவர்களுக்கு உணவளிக்கப்பட வேண்டும் தான், அவர்கள் எங்களை போன்ற உறவுகள் தான். அன்பிக்கிற இஸ்லாமிய உறவுகளே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். முதற் கோத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்த கோத்திரங்களில் முதன்மையான கோத்திரம் முதற் கோத்திரம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோத்திரத்தை சபித்து பதுவா கேட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகத்திற்கு எப்படியான பஞ்சத்தை ஏற்படுத்தினையோ அதுபோல இந்த முதற் கோத்திரத்துக்கு ஏற்படுத்திவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கொடுமைகள் தாங்க முடியாத நேரத்தில் அவர்களுக்கு எதிராக துவா செய்தார்கள். ஆனால் ஒரு நாள் பகல் பொழுது மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது வெறும் ஒட்டிய வயிற்றுகளோடு உடுப்புகள் இல்லாமல் கால்களில் செருப்புகள் இல்லாமல் அந்த முதற் கோத்திரம் வந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டார்கள். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு வாங்கு சொல்லுங்கள் என்று சொல்லி தொழுகை நடத்தியதற்கு பின்னால் அந்த சமூகத்திற்கு உரையாற்றினார்கள். ஜும்மாவில் ஓதப்படுகிற யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحده من نفس واحده. அவர்கள் எங்களை போன்ற ஒரு உறவுதான், எங்களில் உள்ளவர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான். எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் பசிதானே என்ற அந்த உணர்வை அந்த சஹாபாக்களுக்கு ஊட்டினார்கள். சஹாபாக்கள் தன்னுடைய வீடுகளில் இருந்த கோதுமைகள் ஒவ்வொரு பகுதியாக, பேரித்தம்பழங்கள் கொஞ்சமாக அவர்களால் இயலுமானவரை கொண்டு கொடுத்து முதற் கோத்திரத்துக்கு உணவளித்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பண்பாடுகள் சீர்படுத்தப்பட வேண்டும். பண்பாடுகளில் உயர்ந்த பண்பாடு பிற மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கிற போது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது எங்களால் முடியுமான உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். ஈமானுடைய உச்சகட்டமாக அல்லாஹ்வினுடைய தூதர் உணவளிப்பதை எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள். எனவே பண்பாடுகளில் உயர்ந்த பண்பாடான உணவளிக்கிற பண்பாட்டை எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பண்பாடுகள் சீர் செய்யப்பட வேண்டும். அந்த பண்பாடுகளில் உயர்ந்த பண்பாடான உணவளிக்கிற பண்பாடு எங்களிடத்தில் அதிகம் வர வேண்டும். உண்மையில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு செயற்பாடு என்னென்று சொன்னால், உணவுகளை வீணடிக்கக்கூடிய ஒரு பண்பாடு. இது சரியில்லாத ஒரு பண்பாடு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிற போது, குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, வலா துஸ்ரிஃபு, சீர் செய்யப்பட வேண்டிய பண்பாடுகளில் உணவளிப்பது எப்படி முக்கியமோ அதுபோல உணவை வீணடிக்க முடியாது, உணவுகளை நாசப்படுத்த முடியாது. எங்களில் அதிகமானவர்கள் ஹோட்டல்ல வைத்து சாப்பிடுகிறார்கள், பெருமைக்காக சாப்பிடுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? 2-3 பேர் சாப்பிட வேண்டியதை ஒருவர் பெருமைக்காக எடுத்து வைத்து 2-3 வாய் திண்டத்து அப்படியே கொண்டு கொட்டக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு திருமண வைபவம் வந்துவிட்டால் திருமண வைபவங்களில் அதிகமான உணவுகள் வீணடிக்கப்படுகிறதா இல்லையா? அந்த திருமண மண்டபங்களிலே வசதியானவர்களை மாத்திரம்தான் எடுக்கிறார்கள். வெளியே ஏழைகள் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வீணடிக்கக்கூடிய, கழிவாக ஒதுக்கக்கூடிய உணவுகளை பொறுக்கி தின்று கொண்டிருப்பார்கள். கல்யாண வீட்டார் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். பாவமே, அவர்களை கூப்பிட்டு உணவு கொடுப்போமே என்ற உணர்வு கூட இருக்காது. ஆனால் கழிவாக கொண்டு கொட்டுவார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாப்பாடுகளிலே, உணவுகளிலே மிகவும் கெட்டது எது தெரியுமா? வலிமா சாப்பாடு சொன்னார்கள். வலிமாவை போட சொன்ன ரசூலுல்லாஹ் தான் அதே சாப்பாட்டுல அந்த வலிமால மிகவும் கெட்டது வலிமா சாப்பாடு. ஏன் சொன்னார் தெரியுமா? அங்கு ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். பசியோடு இருக்கக்கூடிய அந்த ஏழைகள் வெளியே தவித்துக் கொண்டிருப்பார்கள். நல்லா காசு இருக்கும், சாப்பிடலாம்னு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தான் உள்ளுக்கு சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பண்பாடுகள் சீர் செய்யப்பட வேண்டும். பிற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மாத்திரமல்ல, அவருடைய செயல்களிலும் செய்தார்கள். தன்னுடைய மனைவி மக்களுக்கு சொல்வார்கள், நீங்கள் கறி ஆக்குகிற போது கொஞ்சம் கூடுதலாக கறியாக்குங்க, அத பக்கத்துல பசியோடு இருக்கிறார்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் பிற மனிதர்களுக்கு உணவளிக்கக்கூடிய மிக உன்னதமான பண்பாடுகளை எங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறாள். தன்னுடைய 2 புறங்களும் 2 குழந்தைகளை தூக்கியவாறு ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே வந்து சாப்பாடு இருந்தா தாருங்கள் என்று சொல்கிறார். நாங்கள் 2-3 நாளைக்கு மேலால் போகிறது, சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறோம், சாப்பாடு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோ வீடுகளில் ஃபுல்லா தேடுகிறார்கள். அவர்களும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். தேடினால் ஒரு ஈத்தம்பளம் மாத்திரம்தான் இருக்கிறது. ஒரு ஈத்தம்பளம் மாத்திரம்தான் இருக்கிறது. 3 பேரும் இருக்கிறார்கள். 3 பேருமே பசியோடு இருக்கிறார்கள். அந்த ஈத்தம்பளத்தை 3 துண்டுகளாக பிரித்து தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்ததுக்கு பின்னால் ஒரு துண்டை வைத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த பெண்மணி சாப்பிடுவதற்கு. அந்த நேரத்திலே இந்த 2 பிள்ளைகளும் அந்த ஒரு துண்டையும் கேட்கிறது. தாயானவள் தனக்கு பசியோடு இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் அந்த 2 பெண்மணிகளும் பசியோடு இருக்கக்கூடாது என்று தன்னுடையதை எடுத்தும் 2ஆக பித்து 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது இந்த செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், யார் தனக்கு 2 பெண் குழந்தைகள் கிடைத்து அந்த பெண் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்த்து அவர்களை கரை சேர்க்கிறார்களோ அந்த 2 பெண்மணிகளும் சுவர்க்கத்துக்கு உங்களுடைய பெற்றோர்களை கூட்டி போவார்கள் என்று சொன்னார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவளித்த அந்த பெண்மணியை சந்தோஷப்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுவர்க்கத்திற்கு இந்த குழந்தைகள் அதை கூட்டி போகும் என்று சொன்னார்கள்.
எனவே எங்களுடைய அயலவர்கள் இருக்கிறார்கள், எங்களோடு பசித்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள். உணவுகளை வீணடித்து விட வேண்டாம். வீணடிப்பது இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்றால் குர்ஆன் சொல்கிறது. எனவே நல்லடியார்களாக, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல பண்பாடுகளை எங்களிடத்திலே மாற்றி உயர்தரமான சுவனத்தில் நானும் நீங்களும் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.